தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக இப்பொழுது நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக சேப்பாக்கம் சிஎன்கே ரோட்டில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே முக்கியமாக 10 தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 10 தீர்மானங்களில் 5 தீர்மானங்கள் உங்களுக்கு முன் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. முதல் தீர்மானம், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், தேசிய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய கமலேஷ் திவாரி என்பவர் முஸ்லிம்கள் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக இழிவான முறையிலே பேசியிருக்கிறார். அவரது பேச்சு வட மாநிலங்களில், குறிப்பாக வட இந்திய தேசத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வீதியிலே இறங்கி அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த பேச்சிற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய நாட்டிலே கைது நடவடிக்கை என்பது கண் துடைப்பு நடவடிக்கை என்பது நமக்கு நன்றாக தெரியும். உலக மக்கள் எல்லாம் உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், பல கோடி முஸ்லிம்கள் உயிரை விட நேசிக்கக்கூடிய முகமது நபியை பற்றி இழிவாக பேசியிருக்கக்கூடிய கமலேஷ் திவாரி அவர் இந்த நாட்டினுடைய தேச துரோகி என்று அறிவிக்கப்பட்டு இந்த நாட்டை விட்டு கடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்ததாக, யோகா மாஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய பாபா ராம்தேவ் இவருடைய சொந்த நிறுவனத்திலிருந்து பதஞ்சலி என்கிற பெயரிலே சில உணவுப் பொருட்களை விற்பனைக்காக மக்கள் மன்றத்திலே அது விற்பனைக்கு இப்பொழுது சந்தையிலே வந்திருக்கிறது. கடைகளிலும் அதுபோன்று ஆன்லைன் மூலமாகவும் அந்த பொருள் மக்களுக்கு விற்பனையாக செய்யப்படுகிறது. அந்த நிறுவனத்திலே பதஞ்சலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருளில் மாட்டினுடைய மூத்திரம் கலக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலும் மாட்டினுடைய மூத்திரம் என்பது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். பொது சந்தையிலே அனைத்து மக்களும் பயன்படுத்தும் விதமாக விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு பொருளில், உணவுப் பொருளில் இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாட்டினுடைய மூத்திரம் கலந்திருக்கக்கூடிய பதஞ்சலி என்கிற பொருளை இஸ்லாமிய அறிஞர்கள் நாங்கள் அதை தடை செய்யப்பட்ட பொருளாக, இஸ்லாமியர்களுக்கு ஹராமான பொருளாக நாங்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறோம். இந்த பிரகடனம் என்பது இதுவரை முஸ்லிம் அறிஞர்களால் அறிவிக்கப்படவில்லை. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்கள் மன்றத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம், அது நமக்கு தடை செய்யப்பட்ட பொருள், அந்த பொருள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்தது, பாஜக அரசு பொறுப்பேற்ற உடனேயே நாட்டு மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை செய்வோம் என்பதை பற்றி யோசிக்காமல் அவர்கள் போற்றப்படக்கூடிய வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத்திலே மிகப்பெரிய அளவிலான இரும்பு மனிதர் என்று சொல்லிக்கொண்டு இரும்பிலால் மிகப்பெரிய அளவிலே சிலைகளை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். அவர்கள் அறிவிக்கட்டும். சிலை அறிவிப்பு என்பது தலைவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஓட்டுக்காக பெறக்கூடிய அறிவிப்பு. அந்த அறிவிப்பை அவர் செய்துவிட்டு செல்லட்டும். ஆனால் அந்த சிலைக்காக ஏறத்தாழ மக்களுடைய வரிப்பணம் 3000 கோடி அதற்காக செலவிடப்படுகிறது. இப்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பிரளயம் மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி பல மக்கள் உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, வீடு வாசல்களை இழந்து, இன்னும் எத்தனையோ மக்கள் அகதிகள் முகாம்களிலே வசிக்கக்கூடிய நிலைமை. இயல்பு வாழ்க்கை திரும்பிய பிறகும் கூட அந்த மக்கள் இழந்திருக்கக்கூடிய இழப்பு என்பது பல காலமாகும் அது சரி செய்யப்படுவதற்கு. இவ்வளவு பெரிய இழப்பு இத்தனை மாவட்டங்களிலே தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. வெறும் 1940 கோடியை அவர் அறிவித்திருக்கிறார் ஒரு சிலைக்காக, உயிரற்ற ஒரு சிலைக்காக. அதனால் மக்கள் என்ன பயன்பெற போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அந்த சிலையை நிறுவுவதற்காக 3000 கோடி செலவழிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மத்திய அரசு இத்தனை உயிர்கள் இழந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நூற்றாண்டு காலத்தில் பெய்யாத மழை என்று சொல்லும் அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு 1940 கோடி என்பது மிகவும் குறைவான தொகை என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம். உயிர்களுக்கு இவர்கள் எந்த லட்சணத்திலே மதிப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டனத்தோடு இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்தது, அதிமுக அரசு கடந்த தேர்தலின் பொழுது முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிகப்படுத்தி தருவோம் என்று அறிவித்தார்கள். அதுபோன்று ஆட்சிக்கு வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரம் வரையிலும் முஸ்லிம்களுக்கு என்று வாக்களித்த இடஒதுக்கீடு குறித்து எந்த விதமான அறிவிப்புகளும் செய்யாமல், அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் மௌனமாக இருந்து வருகிறார். இது நிச்சயமாக எதிர்வரக்கூடிய தேர்தலிலே முஸ்லிம்களுடைய வாக்குகளில் நிச்சயமாக அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு எச்சரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் உடனடியாக முஸ்லிம்களுடைய நிலைமை எந்த அளவிலே இருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகளால் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது.
தெரிந்த பிறகும் மௌனமாக இருப்பது முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடிய வேலை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக முஸ்லிம்களுக்கு வாக்களித்த இடஒதுக்கீட்டை அவர்கள் அதிகப்படுத்தி தர வேண்டும். அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாட்டிலே வளர்க்கப்பட்ட ஒரு சமுதாயம். எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்பதே ஒரு இறைவன் தான் என்கிற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். இருந்த பொழுதும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நம்பிக்கை ஏற்ற பிறகும் அதற்கு மாறு செய்யும் விதமாக இறந்து போன சமாதிகளை வழிபடுவதும், உயிரோடு உள்ளவர்களை மகான்கள் என்று போற்றுவதும், அதுபோன்று உயிரற்ற பொருட்களை எல்லாம் கடவுள் ஸ்தானத்தில் வைத்து வணங்குவதும், இன்னும் ஏராளமான மூட நம்பிக்கை காரியங்களை முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல லட்சக்கணக்கான மக்களை இந்த ஜமாத்தின் பால், இந்த கொள்கையின் பால் நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். இதை இன்னும் உலக மக்களுக்கு பிரகடனம் செய்யும் விதமாக தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் இந்த இணை வைப்பு எவ்வளவு பெரிய பாவம், மூட நம்பிக்கை என்பது மனித குலத்திற்கு எவ்வளவு பெரிய கேடு, இஸ்லாம் அதை எதிர்த்து இருக்கக்கூடிய வேளையில் கூட இதை அறியாமையில முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு பிரகடனம் செய்யும் விதமாக இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்கள் இதில் திரள இருக்கிறார்கள். இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து மக்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மூடத்தனமான காரியங்களை விட்டுவிட்டு இந்த மாநாட்டிலே பெரும் அளவில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் இதில் போட்டிருக்கிறோம். தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக இப்பொழுது நடந்த இருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என முதலில் நான் வரவேற்கின்றேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரச்சாரம் செய்து வருகின்றது. அந்த மாநாட்டினுடைய முன்னோட்டமாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அப்படி சொல்ல